என்னைக்கு மனசளவுல வர்ஷினி கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாளோ அப்ப நான் வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜனம்மா. பாருங்க அத்தை, எவ்வளவு பொறுப்பா தெளிவா பேசுறான்னு. இதான் நம்ம வளர்த்த புள்ளங்கிறது. சேதுதான் இந்த வீட்டு மாப்பிள, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்தானே அனி ஆ காட்டுங்க. அண்ணே, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீ எனக்கு சம்பந்தியாக போறனே. ரொம்ப நிம்மதியா இருக்குமா? மீனா, நானே இதை உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன். அப்புறம் இப்ப பேசினா சந்தர்ப்பத்துக்காக நாங்க காத்திருந்த மாதிரி ஆயிடும். அதனாலதான் நான் பொறுமையா இருந்தேன். சரியான முடிவு எடுத்திருக்க. உன் பொண்ணுக்கு எந்த குறையும் வராது. அவளை ராணி மாதிரி வச்சு என் புள்ள பாத்துப்பான். உன்னை நான் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? உன்னால வீட்டுல எவ்வளவு சண்டை போட்டேன் தெரியுமா? உன்னை கண்டாலே என் அண்ணனுக்கு ஆகாது. நான் என் அண்ணனை கன்வின்ஸ் பண்ணி, என் ஃபேமிலிய கன்வின்ஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்த. ஆனா நீ நான் எவ்வளவு உண்மையா இருந்த. ஆனா நீ எனக்கு கொஞ்சம் கூட உண்மையா இல்லல்ல. எப்படி உன்னால எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடிஞ்சது? வர்ஷினி, ப்ளீஸ் ப்ளீஸ் வர்ஷினி. ஏய் ஏய், என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் பொய்யா? நான் லவ் பண்ணது பொய்யா? நான் மேல அன்பு காட்டினது பொய்யா? வர்ஷினி, நான் எந்த தப்புமே பண்ணல. அந்த ஆளை என் அப்பன்னு சொல்றதுக்கு அசிங்கம்னு நினைச்சிட்டு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த ஆளை பத்தி நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? அந்த ஆள் செய்யற தப்புக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு நான் எப்படி வருஷம் பொறுப்பாக முடியும்? நீ ஏன் சொல்லு. உன் கூட பழகின இத்தனை நாள்ல உன்கிட்ட தப்பா ஏதாவது பேசியிருக்கனா? தப்பா ஏதாவது நடந்திருக்கனா? சொல்லு வர்ஷினி. என்கிட்ட நீ தப்பா ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கியா? நான் ரொம்ப சரியான ஒருத்தனா இருந்ததுனால தானே என்ன உனக்கு பிடிச்சது. அதே பிரபுதான் இப்போ முன்னாடி நிற்கிறேன். என் அப்பனோட அடையாளமோ அவரோட குணமோ என் மேல ஒரு துளி கூட பற்றக்கூடாதுன்னு தான் பல வருஷமா நான் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் மண்டபத்துல பண்ணது தப்புதான். ஆனா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டி. இந்த உலகத்திலே எங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் அதிகமா விரும்பின ஒரு ஆள் நீ தாண்டி. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. என்னை பத்தி மத்தவங்க தப்பா பேசட்டும், கெட்டவன்னு சொல்லட்டும், அயோக்கியன்னு சொல்லட்டும், என்ன வேணா சொல்லட்டும். ஆனா அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஆனா நீ என்ன ஏமாத்துக்காரன்னு சொன்ன பத்தியா? அதை என்னால தாங்கிக்கவே முடியல வர்ஷினி. ஏய், நான் உன்னை ஏமாத்தல. என் கண்ணை பார்த்து சொல்லு. என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் உன்னை ஏமாத்தல. பிரபு, எல்லாரும் பாக்குறாங்க. எழுந்துரு ப்ளீஸ். தயவு செஞ்சு எழுந்துரு. எந்திரி பிரபு. என்னால உன்னை வற்புறுத்த முடியாது வர்ஷினி. உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா. தமிழ்,
சிபியா எங்க காலையில இருந்து காணோம்? வாக்கிங் போயிருக்காரு அத்தை. இவ்ளோ நேரம் ஆகுது. வாக்கிங் போனவன் இன்னுமா வரல? வந்துருவாருங்க அத்தை. டிரைவிங்ல இருப்பாரோ? இல்லையே, டிரைவிங்ல இருந்தாலும் கார்ல கனெக்ட் பண்ணி பேசுவாரு. ஒருவேளை கார்ல போனை வச்சுட்டு இன்னும் வாக்கிங் போயிட்டு இருக்காரா? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? தமிழ் சிஸ்டர், ஆ, அத்தான் எங்க? ஏன் கேக்குற? ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்கணும். காலையில இருந்து வீடு முழுக்க நான் அவரை தேடிட்டேன். அவர் ஆளே காணுமே. சேது வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங்கா? கேடியும் காணோம். ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து போயிருப்பாங்க போல. தெரியல. இந்த கேடிதான் நியாயமா வாக்கிங் போக வேண்டிய ஆளு. ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா? வாக்கிங் போறேன்னு அத்தான் நீங்க கூட்டிட்டு போயிட்டு பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில வடை, பஜ்ஜி, போண்டான்னு மொத்தமா சாப்பிட்டுட்டு திரும்ப கார்ல ஏறி அவர் கூட வந்துடுறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நெஞ்சு புடிச்சிட்டு உட்கார போறான் பாருங்க.